அனைவருக்கும் வணக்கம்மா. இது 6ஆம் வகுப்பு தமிழ் திறன். இன்றைக்கி பார்க்க போகிறது 9ஆம் பாடத்தில் 9 பாடலை நிறைவு செய்க. 2 வரி பாடல் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பாடலுக்கு கோடிட்டு இடம் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பாடல் எழுதணும். இங்கே ஒரு அழகான மயில் தொகை விரித்து ஆடிட்டுருக்கு, ஒரு புள்ளிமான் துள்ளி குதிச்சிட்ருக்குது, பறவை பறந்துட்டுருக்கு, ஒரு குயில் வந்து இங்கே பாடிட்டுருக்கு, ஒரு மீன் வந்து இங்கே நீந்திட்டுருக்கு. இந்த பாடலுக்கு இந்த படம் வந்து தொடர்புடையதாக இருக்குது. இந்த படத்தை பார்த்து நம்ம இந்த பாடலை எழுதிடலாம். ஆசை ஆசை ஆசைதான், எனக்கும் இருக்கு ஆசைதான், துள்ளி ஓடும் மானை போல துள்ளி ஓட ஆசைதான், பாட்டிசைக்கும் குயிலை போல பாட்டு பாட ஆசைதான், நீந்துகின்ற மீனை போல. அப்போ இதையே அப்படியே பார்த்தே கூட எழுதலாம். நம்ம எழுதுனா நீந்துகின்ற மீனை போல நீந்தி போக ஆசைதான். பறந்து செல்லும் பறவை போல பறந்து போக ஆசைதான். நடனமாடும் மயிலை போல நடனமாட ஆசைதான். ஆசைதான் ஆசைதான், இந்த வரிகள் இங்கே போட்டுக்கலாம். எனக்கும் இருக்கு ஆசைதான். இந்த பாடலை போட்டு நம்ம இங்கே நிறைவு செஞ்சிட்டோம். இந்த மானுன்னும் போது நமக்கு நிறைய மான் இருக்குது. மான் வகைகள் கஸ்தூரி மான், புள்ளி மான், அப்புறம் கவரி மான், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. கம்பராமாயணத்தில் வர்றது மாரீசன் என்று பொன் மாயமான். அப்புறம் இந்த குயில் வந்து நம்ம நினைவு வச்சுக்கலாம். பாரதியாரோட குயில் பாட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மீன் வந்து நம்ம பாண்டியனோட கொடியில் இடம்பெற்று இருக்கிறது. அதே மாதிரி இந்த மயில் வந்து நம் தேசிய பறவை நினைவு நம்ம அழகாக வச்சுக்கலாம். பறவைகள் எல்லா இலக்கியத்திலும் நம்ம பறவைகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதை நினைவு வச்சுட்டு இந்த பாடல் அப்படியே வச்சுட்டு இதுக்கு இந்த வரி தான் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த வரி தோணுதோ போட்டிருக்கலாம். நன்றிம்மா. தேங்க்யூ.